ஹாய், இன்றைக்கி ஒரு கீ ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீயை விட்டுட்டு நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, பிரிஞ்சால் இலை, ஏலக்காய், ஸோ இதெல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடணும். இந்த கீயில் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா ஸ்மெல்லு, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஆனியன் நல்லா சாப்பாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த பாருங்கள், ஆனியன் நான் குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக அது வதங்கி வரும். இப்போ குட்டி குட்டியாக நல்லா ஸ்லைஸ் பண்ண ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்படி கிளறி விடும்போது ஸோ ஆனியன் ரொம்பவும் அதிகமாக கரிஞ்சிடக்கூடாது. ஸோ கண்ணாடி பதத்துக்கு நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வதக்கும்போது உங்களுக்கு கீ ரைஸும் நல்லா ஃப்ளேவர்ஸ் ஃபுல்லாக இருக்கும், செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. அது வரைக்குமே நம்ம நல்லா வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் கீ ரைஸு. அதுக்கப்புறமா புதினாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதில் ஆனியனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இருக்கு. நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா கீ ரைஸ்க்கு நமக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய ஃப்ளேவர் கீ ரைஸில் இறங்கிடும். ஸோ அதனால் கரெக்டான அளவு எடுத்துக்கணும். நான் 2 டம்ளர் ரைஸ்க்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு ஃப்ரெஷ் புதினாவாக எடுத்து அது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, எண்ணெயும் நெய்யும் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். பட் ஆனால் கலர் மாறிடக்கூடாது. ஸோ இப்போ 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன். கீ ரைஸ்க்கு தேங்காய் பால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம 2 டம்ளர் ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணி இதை அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா ரைஸை ஆட் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இந்த கீ ரைஸு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம ரைஸில் அது போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஆனால் இந்த தேங்காய் பால் தண்ணி கொதி வரக்கூடாது, சும்மா லைட்டான பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம மூடிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தம்லேயே போட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள், உதிரியாக வரும். ஸோ இதுதான் நமக்கு கீ ரைஸ் செய்கிற மெத்தடு. ஸோ இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் இன்றைக்கி சீரக இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.